ஹாய் வணக்கம் ஹலோ நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும் என்னுடைய சிவபெருமானை வேண்டிக்கிறேன். கோலம் இது கொஞ்சம் லேட்டுனா ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. டைம்னா 3 நாள் ஒரே பூவோடவும் விட்டுறலாம், 2 பூ போட்டு மட்டும் அந்த இலைகள் போடலாம். அது உங்கள் இஷ்டம், உங்கள் ஆப்ஷன் தான். பெரிய கோலமாக போடணும், ஒரு 4-5 பூ கோட்டை போட்டு அந்த மாதிரி இலைகள்லாம் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். ரொம்ப ஈஸி தான். கையில் போடாமல் இந்த மாதிரி சல்லடை மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டப்பாவாக கடைகளில் கிடைக்கும். பெரிய பெரிய அது சூப்பர் மார்க்கெட் அது மாதிரிலாம் கிடைக்கும். எங்கிட்டாவது சந்தை அந்த மாதிரியும் கூட கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தூவிட்டுக்கலாம். ஆனால் அப்படி தூவிட்டிங்கன்னா சீக்கிரம் வேலையை முடியும், சூப்பராக இருக்கும், ஒரே சமமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ப்ரௌன் கலர், திக்கு ப்ரௌன் கலர் அதுக்கு பார்டர் கொடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த இது ரெட்டே போட்டு ரெட்டே இருந்தானே ஒன்றும் தெரியாதுல்ல. இது போட்டிங்கன்னா பாருங்கள், அப்படியே வளைஞ்சி கோலம் வளைஞ்சி மேலே அப்படியே கீழேருந்து மேலே வந்த மாதிரி தெரியும். அப்படி அந்த மாதிரி தெரியும் பாருங்கள். இன்னும் கேமராவில் வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தா அப்படி சிம்பிளாக தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். இப்படி ஓடிடாதீங்க லாஸ்ட்டில். ஏன்னா பலகாரங்க கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, அது உங்களுக்கு தெரியாது. சில இதெல்லாம் ஓகே புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சில இது மாற்றங்கள் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் லேட்டாகும். எதுவுமே நம்ம கையில் இல்லை. புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். என்னடா டக்குன்னு அந்த கோலம் அந்த பூ ஃபினிஷிங் கூட காக்கும். டேய் போச்சு, என்னதோ போட்டு போன குட்டியை பண்ணுற வேலை துளியும் பண்ணுதுடா சாமி. என்னென்னத்தவோ பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்குது. புஜிக்குட்டி என்னெல்லாம் பண்ணுறீங்க? அந்த ப்ரௌன் கலர் போடல பாருங்களேன். அங்கே என்ன பண்ணிட்டு வந்த நீ போய்? அங்கே போய் போட்டு வந்துட்டு குரங்கு கூட்டிகிட்டு உட்காந்துக்கிட்ட பச்சுக்குன்னு என்ன தள்ளி விட்டு வந்த? சுப்புக்கு 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 அட்டேப்பா பார், என்ன நடிக்குது பாருங்களேன். ஆஹா, என்ன தள்ளி விட்டு வந்தாங்க? மேலே இன்னும் தள்ளிவிட்டு திருப்பி வேலை பண்ணிவிட்டு படக்கு தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்ட. அங்கே என்ன நீ என்ன தள்ளுனாங்க? இப்போ மட்டும் கடிக்க மாட்டேன், என்ன தள்ளுனாங்க? பயத்தை பாருடா, மிரட்டிடுவாங்கன்ட்டு உங்கள் ஒய்யால. டுபுக்கி என்னடி டுபுக்கு டுப்புக்கு கோலம் போட சொன்னா கோலம் போடுறதில்ல, களைச்சி விட்றா. கோலம் போடுறத என்ன குட்டி பிள்ளை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? டிங்கிடக்கா சுப்புகளுக்கு புஜிக்கி என்ன எப்படியோ கோலத்தை பற்றி பேசாமல் பூனைக்குட்டியை பற்றி பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த கோலம் உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியுதான்னு, அழகாக இருக்குதான்னு மட்டும் கமெண்ட் போட்டுருங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் நல்லா இல்லைன்னு யாருமே கமெண்ட் போடாமல் இருந்துக்காதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜோ 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 தங்க குட்டிடா நீ. என்னடா பண்ணுற? ஓச்சாமே என்னடி தங்கம்? அச்சோ பூச்சி குட்டிடா நீ. பூச்சிக்கு அங்கே எங்கடா நெட்டில தட்டி விட்டு போய்? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் பை எல்லாம் சொல்ல மாட்டேனாங்க. மறுபடியும் கோலம் போடுவோம், வருவோம். நன்றிங்க, வணக்கம்.